நம்ம போட்டு 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 முன்னாடி ஓடி போய் பார்த்துட்டேன். எதை பார்த்தேன்னு முழுசா சொல்ல. பின்னாடியே ஓடி போயிட்டு அவரை பார்த்துட்டு தான் வந்தேன். எங்க எப்போ பார்த்தாச்சா? பாத்தியாடி களி முத்திடுத்து. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு மேலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா திறந்து பாத்துட்டா 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 விஜய் சார் பார்த்தாச்சு. பார்த்துட்டே சொல்லாத பக்கி பதறுது. விஜய் சார் நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா. ஐ லவ் யூ தலபதி. ஐ லவ் யூ. ஐயோ அப்ப திரிசாவோட வாழ்க்கை. திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 month ஆகுது. சாரி 1 week தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ஏண்டி லூசு மென்ட்லு பைத்தியம் அறவைக்காடு உன்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு 4 பச்சை கிளியை பத்தினா வச்சுக்கோயேன். கிளி ஜோசை பார்த்தா பொழைச்சிருப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் ஒன்னால வந்தது. கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. இப்படி ஆயிட்ட யூடியூப் பைத்தியடா. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. மொத்தமா செத்து தொலைங்கடா. இருந்தாலும் எப்படியே பக்கத்துல போய் பாத்துட்டேங்கிற சந்தோஷம். அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம். மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. கண்டிப்பா இந்த அரசியல்ல ஒரு மாற்றம் வரணும். ஆசையா இருக்கு. அததான் நாங்க எல்லாரும் விரும்புறோம். Vote for TVK. ஏய் தற்குறி தற்குறின்னு நாங்கலாம் அழுதுட்டோம். எங்களால தாங்க முடியல. நான் சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேன். தங்கூதர வயசுல சங்கீதா விசை வந்தது. விசைய பக்கத்துல இருந்து பார்த்தேன். அழகா இருந்தது. என்ன ஒண்ணு என் புள்ள செத்து போச்சு. பரவாயில்ல, என் புள்ள செத்தா பரவாயில்ல. அடி போடி புறம்போக்குன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க. பெத்த புள்ளங்க, பெத்த புள்ள. ஏன் அந்த 20 லட்சம் ரூபாய கொடுத்துட்டு அது மாதிரி சொல்லுன்னு சொல்ல வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? உனக்கு வேட்டை. இது அது இல்ல. அந்த சாட்ட முருகா கோலாய் பல புறா உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிள வேட்டை உட்காந்து யாருன்னு காட்டா தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இனிமேல் தானடா இருக்கு சாட்ட முருகா உனக்கு. உனக்கு வேட்டை. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? ஏங்க இப்ப ஜெபிச்சுட்டாருங்க. ஏங்க இப்ப ஜெபிச்சுட்டாருங்க. தோத்துறோம். இது சோஸ்தரம் எம்டி சார். இசு வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். ஜெபிச்சுட்டாருங்க. ஜெபிச்சுட்டாரு. இவனுங்களோட அடுத்த 3 மாசம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. கீழே இறங்கப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். ஏ ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல எடுத்துன்னு போவாங்க. இறங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். வீட்ல இருந்து சோறு கட்டிய தாத்துக்கிறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உருண்டை வாயில போட்டுக்கினே வேலையை ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க. திருட வந்த திருட்டு பசங்க அடிக்காத. அப்பெல்லாம் நொறுக்கிடும். நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? லேடிஸ் வந்து ரொம்ப விஜய் மேல ரொம்ப வெறியா இருப்பாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. லேடிஸ் வந்து ரொம்ப விஜய் மேல ரொம்ப வெறியா இருப்பாங்க. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான். நான் வேறயா கொலை பண்ணிடுவேன் உன்னை. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? டேய் ஓ வயசுன அவங்க வயசுன சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா. எனக்கு அவங்க முக்கியமா முன்னேறினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம். நான் வந்துட்டேன். டேய் யாரவே? டேய் விமலா பத்த எருமை மாடு. என்ன பொம்பளை புள்ள பத்திரிக்கை நீ? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா. எனக்கு அவங்க முக்கியமா முன்னேறினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம். நான் வந்துட்டேன். அண்ணா விஜய், நான் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி உருவாக்குறேன்னு சொல்லிட்டு
நீங்க வீட்டுக்கு ஒரு தற்கொலை தான் உருவாக்கி வச்சுறீங்க. எல்லாம் ஒன்னால ஐயா எனக்கு விவரமே தெரியாதுல இருந்து விஜய் ஃபேன் தான் எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. எனக்கு விவரம் தெரியாதுல இருந்து விஜய் ஃபேன் தான் அப்படின்வாங்க. அதனால அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தது. லூஸ் இல்லனே மென்டல். ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. இந்த நாய்ங்க எதுக்கு வந்தனே தெரியாம முஃபாதங்க டான்ஸ் ஆன இருக்குதுங்க. இதுங்களை வச்சு நான் எப்படி கட்சிநாத்தம் போறேனே தெரியல. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். நாய்க்கு கூண்டு அடிச்ச மாதிரி உங்களையும் பிடிச்சி கூண்டுல அடைச்சு போடணும் போலங்க. இது பண்ணுங்க. என்ன பண்ணா உங்களையும் நான் கூண்டுல தான் அடைக்கணும். நாய் மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி எந்த கட்சியா அந்த தற்கொலை யாருங்க? அவங்க தற்கொலை. என்னடி வாய்ஸ் இது? அவங்க அப்பன் தற்கொலை, அவன் தற்கொலை. எங்க அண்ணனுக்கு தற்கொலை ஆகணும், அவன் தான் தற்கொலை. என்ன ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி. தீய சக்தி. தீய சக்தி. யாரா உண்டு பூகட்டா போடா. இப்படி ஆனதுக்கு அப்புறமா பைத்தியமானாரா இல்ல பைத்தியம் ஆனதுக்கு அப்புறமா கழுத்து ஒரு பக்கம் இழுத்துருச்சா? புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். மாறா பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் ஊருக்கே வாரி வாரி கொடுத்தாரு. அவருக்கு இந்த பாட்டு பாடலாம் ஓகே. இவரு யாரு குத்தாரு? பக்கத்துல உட்காந்து என்ன சக்தி? திமுக ஒரு தீய சக்தி. பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி. சமூக சீர்திருத்தவாதி நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய கையும் மாண்பையும் வச்சிருக்காங்கிறத இருக்குங்கிறத பதிவு பண்ணிது. உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு அழறீங்க. விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா போயிடுவாங்க அவங்க. அதனால என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏன் அவ்வளவு பிடிக்கும்? நாங்க விஜயன வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தோம். பாத்தீங்களா அவரு? இல்லப்பா அவங்க ஏதோ வேலையில இருக்காங்க. வீடெல்லாம் திறந்து காமிச்சாங்க. வெளியே இருந்து சும்மா உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தோம். ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பாவம் யாரு பத்த பிள்ளையோ? விஜய் வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாட்டி பேச விடுங்க. எனக்கு பயம் இல்ல. கூச்சமே இல்ல. அண்ணா ஏன் பாஜகன்னு சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. அண்ணா ஏன் மோடியோட பேரை சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் கரூர் பத்தி பேசவே பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. ஏன் திருப்பரங்குன்றம் பிரச்சனைய பத்தி பேச பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் 100 நாள் வேலை திட்டம் பிரச்சனைய பத்தி பேச பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. அண்ணன் அதிமுகன்னு சொல்லவும் பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. பாஜக கூட இருக்கான்றதுக்காக எடப்பாடி பேரை சொல்லவும் பயப்படுறீங்களா? முருகன் மீது ஒருதலை காதல். முருகனை சிறப்பாட்டு அடிச்சு பாக்குறாரு.
யார சொல்றான்? போக மாட்டேங்கிறான். அவன் அம்பேத்கரை பேசுவான், அவன் வள்ளுவரை பேசுவான், வரலாற பேசுவான், வைகுந்தரை பேசுவான். எனக்கு ஓட்டு போடுங்க, வீட்டுல கொண்டாந்து மாட்டுக்கறி தர்றேன். கூச்சவே பட மாட்டான். அடுத்த அப்பனை தாப்பன்னு சொல்லிக்குவேன், இன்சுலின் போட்டுக்குவேன். தமிழ்நாட்டின் சாபக்கேடு. ஐயா, அவனுக்கு உங்களை தாங்க சொல்றாங்க. இது ஆமா ஒண்ணு ஐயா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.